இன்னைக்கு நம்ம குரோகோஸ் பாஸ்கெட்பால் சீசன் 3 14th எபிசோட் தான் பார்க்க போறோம். மோமோ குரோகோ இப்போ செகண்ட் இயர்ல இருந்து மெயின் டீம்ல ஆட போறான்ல 6th பிளேயரா, அதனால ஜெர்சி கொடுக்கறதுக்காக வந்திருப்பா. அது மட்டும் இல்லாம ரியோட்டா அப்படின்னு சொல்லி புதுசா ஏதோ ஒரு பையன் கூட இப்போ கேம் ஆடுறதுக்காக வந்திருக்கான். மெயின் டீம்ல இருக்கிறான். அவனுக்கு நீ தான் சொல்லி தரணும் அப்படின்னு சொல்ல சொன்னாங்கன்னு சொல்லி இருப்பாளாம். அதுவே ஒரு நாள் ஈவினிங் அந்த நீஜிமுரா அப்படின்னு சொல்லி கேப்டன் ஒருத்தர் இருந்திருப்பான்ல, அவன் டீமோட அட்வைசர் கிட்ட போயிட்டு என்னால இனிமேல் கேப்டனா கன்டினியூ பண்ண முடியாது, நீங்க அக்காஷியை வேணா ப்ரொமோட் பண்ணிக்கிறீங்களா கேப்டனா அப்படின்னு கேட்டு இருந்திருப்பான். அதுக்கு அட்வைசரும் ஓகே ஃபைன், அக்காஷிங்கிறவன் திறமசாலியான ஒருத்தன் தான், அதனாலதான் நானும் கோச்சும் சரி போன வருஷம் நீ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போதே அந்த அக்காஷி பையனை வைஸ் கேப்டன் ஆக சொன்ன, திறமையா இருக்கிறானே அப்படின்னு சொல்லி வைஸ் கேப்டன் ஆக்கணும், ஆனா உடனடியா எதுக்கு அவனுக்கு கேப்டன் பொசிஷன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு அப்பதான் அந்த நீஜிமுராவோட அப்பா வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு அப்படின்னு, டோர்னமெண்ட் வேற கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது, எங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற கண்டிஷனை வச்சு பார்த்தா மேபி என்ன வேணாலும் நடக்கலாம், அப்படி ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா நான் எமோஷனலி ஸ்டேபிளா இருப்பேன் அப்படின்னு நல்லா கேரண்டி கொடுக்க முடியாது. ஆகையால் இப்பவே டீமை வேற ஒரு கேப்டன்சிக்கு கீழே ஆட வைக்கிறதுங்கிறது பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு அக்காஷி பெர்ஃபெக்டான சாய்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அவராலேயும் அதை மறுக்க முடியலையா. அப்புறம் வெளியில வந்தா அக்காஷி இது எல்லாத்தையும் கேட்டு இருந்திருப்பான். இருந்தாலும் அந்த சீனியர் பையன் என்ன பையா ஒட்டிக்கிற எடுக்கிறியா, சரி விடு இனிமேல் நீ தான் புது கேப்டனா இருக்க போற, அதை தான் பேசிட்டு இருந்தேன்ட்டு அங்கிருந்து போயிருந்திருப்பாரு. ஒரு பக்கம் நம்ம குரோகோ ரியோட்டாக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க, அதுவே மிடோரிமாவும் அக்காஷியும் டீமை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது குரோகோவை எப்படி ஒரு 6th மெம்பரா டீம்ல எடுத்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி அந்த ரியோட்டா பையனையும் டீம்ல எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனா ஆல்ரெடி அந்த ரியோட்டா பையனை எந்த பிளேஸுக்கு கொண்டு வந்து வைக்கலாம்னு இருக்கிறாங்களோ அந்த பிளேஸ்ல ஹயசாக்கி ஆடிட்டு இருக்கிறான். அவன் ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயரா இருக்கட்டும், இருந்தாலும் அவன் சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறான். இன்னும் சொல்ல போனா எனக்கு என்னமோ இப்படியே போச்சுன்னா அந்த ஹயசாக்கியை விடவும் கண்டிப்பா அந்த ரியோட்டா பையன் பயங்கர வேகத்துல வளர்ந்து நிப்பான். அப்படி ரியோட்டா மட்டும் வளர்ந்துட்டானா ரியோட்டா தான் மெயின் டீம்ல பிளேயிங் 5ல இருப்பான். அந்த நீஜிமுரா சீனியர் தான் ரியோட்டாக்கு சப்ஸ்டியூட்டா பெஞ்சில் உட்கார்ந்து இருப்பாரு. அதுவே அந்த ஹயசாக்கிங்கிற பையன் வேஸ்ட், அவனை டீம்ல வைக்கிறதுங்கிறது நம்மள தடுக்கிற மாதிரியான ஒரு விஷயம், அவனை சீக்கிரம் தூக்கி விடணும்னு ஒரு மாதிரி டெரரா பேசியிருந்திருப்பான். இதோட 2வது தடவை அக்காஷி இப்படி பேசி மிடோரிமா கேட்கிறான். அதனாலேயே எல்லாருக்கிட்டையும் ரொம்ப நல்லதமா நடந்துக்கிற மாதிரியும் அதே மாதிரி மோசமா நடந்துக்கிற மாதிரி 2 பர்சனாலிட்டி இருக்கு. இதுல எது ஒரிஜினல் பர்சனாலிட்டின்னு அவனுக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் ஹயசாக்கியா டீம்ல இருந்து தூக்கி விட்டு இருப்பாங்க. ஏன்பா நீங்க யாரும் ஹயசாக்கி கிட்ட பேசி அவனை திருப்பி டீம்ல சேர்க்கலாம்ல அப்படின்னு குரோகோ பையன் கேட்டதுக்கு அதுக்கு இருக்கிற எல்லாரும் முதல்ல உன் பொசிஷனை காப்பாத்திக்க முயற்சி பண்ணியா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் டீகோட ஒரு வயசான ஒரு கோச் ஒருத்தர் இருப்பாரு. அவரும் வந்துட்டு பசங்க எல்லாருக்கிட்டையும் இனிமேல் அக்காஷி தான் ஒரு கேப்டனா இருக்க போறான் அப்படிங்கிற விஷயத்த அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருந்திருப்பாரு. இப்படி செகண்ட் இயர்ல இருக்கும் போது அக்காஷி வந்து ஒரு கேப்டனா இருக்கிறான்ல அப்படின்னு இதை பத்தி எல்லாம் குரோகோ, அவுமனே, ரியோட்டா, மிடோரிமா, அப்புறம் முராசகி அப்படின்னு சொல்லி, இல்ல முராசகி எதுவும் பேச மாட்டான், பட் இருந்தாலும் இவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. சும்மா பேசிட்டு இருக்கும்போது கூட மிடோரிமாக்கும் முராசகிக்கும் பெருசா அங்க முட்டிக்கிட்டு இருக்குமா. அதே மாதிரிதான் மேட்ச்லயே அவனுங்க இருப்பானுங்க. யாரு எந்த இடத்துல ஆடுறதுன்னு தெரியாம லைக் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படியே சில நாட்கள் போயிட்டு இருக்கும். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் நம்ம அவமனே செகண்ட் செட் ஆஃப் டீம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஏதோ பிராக்டிஸ் மேட்ச் நடந்திருக்கும் போல, அவங்களுக்கு எகென்ஸ்டா இன்னொரு டீம் கூட அவமனே போய் ஆடிந்து பயங்கரமா அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பான். ஆனா ஆப்போனன்ட்ஸ் கொஞ்சம் கூட நம்மளை எதிர்த்து எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு முத தடவை அவமனேக்கு அங்கதான் மத்தவங்க தங்க கூட ஆடும்போது கிவ் அப் பண்றாங்களோ அப்படிங்கிற உணர்வு வந்துருக்கும். இப்படி இருக்க ஒரு நாள் அவமனேவும் குரோக்கோ நடந்து வந்துட்டு இருக்கும்போது குரோக்கோ போற வரவங்க எல்லாரையும் பார்த்துட்டே இருப்பானா, என்னடா உன்னோட அந்த புது டெக்னிக்கை அடாப்ட் பண்ணதுல இருந்து இருக்கிற எல்லாரையும் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறியா, என்ன செய்தின்னு கேட்டதுக்கு பீப்புளோட ஹேபிட்டை அப்சர்வ் பண்றது என்னோட டெக்னிக்கு உதவிகரமா இருக்குன்னு சொல்லுவானா. அப்போ எங்கேயோ இருந்து மோமோ வந்து நம்ம குரோக்கோ மேல முட்டிக்கிட்டு இருப்பா. சோ அப்பதான் குரோக்கோ மோமோவை ஊத்து பார்க்கும்போது மோமோவும் திருப்பி பார்த்துக்கிட்டே இருப்பாளா. சோ இதான் எக்ஸாம்பிளா சொல்லுவான். மோமோவை யாரு பார்த்தாலுமே மோமோ கண்ணை சுமட்டாம அதே நபரை பார்ப்பாங்க. ஈவன் அவமனே நீ கூட ஏதாவது பொய் சொல்லும் போது முகத்தை சைடு வாக்குல திருப்பிக்குவேன், அதுக்குன்னா உன்னோட சீக்கிரட்டை எல்லார்ட்டையும் சொல்லுவேன்னு கிடையாது, உனக்கு அப்படி ஏதாவது சீக்கிரட் இருந்துச்சு அப்படின்னா அதை நீ கண்டிப்பா உனக்கு தோணும் போது என்கிட்ட சொல்லலாம்னு பேசிட்டு இருக்கவே மத்த பசங்களா வந்துருவானுங்க. வந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட போலாமான்னு கேட்டா நம்ம மோமோ ஐஸ்கிரீம் பிடிச்சிருந்தாலும் கடமைதான் முக்கியம்னு சொல்லிட்டு ஆப்போசிட் டீமை பத்தி ஏதோ டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணி இருப்பா போல. சோ அதை கொண்டு போய் அக்காஷிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போறா. இப்படியே நாட்கள் போக டெய்கோவோட கோச்சுக்குமே நம்ம பசங்களை எல்லாம் பார்த்துட்டு ஆஹா நான் எதிர்பார்த்ததோடமே இந்த பசங்க கிட்ட அதிகமான பொட்டன்ஷியல் இருக்குது, இன்னும் சொல்ல போனா அவங்களோட பாடி வந்து இன்னும் ஃபுல்லா டெவலப் ஆகல, அதனாலதான் அவங்களோட ஆக்சுவல் பொட்டன்ஷியல் ஆக்சுவல் கேம் பிளே என்ன அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியாம இருக்கு. அவங்க எல்லாருமே இன்னும் குழந்தைங்க தான். என்னைக்காவது ஒரு நாள் இந்த பசங்க எல்லாரையும் பார்த்துட்டு இவங்க எல்லாரும் ஜெனரேஷனோட ஒரு மிராக்கல் அப்படின்னு யாராவது சொன்னா கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன்னு சொல்லியிருந்திருப்பாரு. இப்படி இருக்க ஒரு நாள் ஒரு அபிஷியலான மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் லஞ்ச்ல வந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்களா. ஆனா அப்போ கொஞ்சம் பசங்க எல்லாரும் லெத்தார்ஜிக்கா இருக்கிறத கவனிச்சு அக்காஷியுமே ஓகே ஃபைன் எப்படியும் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறோம்
வரும், அதனால கண்டிப்பா தொடர்ந்து ஜெயிப்போம் அப்படிங்கறதெல்லாம் வந்து உறுதி கொடுக்கிற அளவுக்கான ஒரு விஷயம் தான். இருந்தாலும் தொடர்ந்து ஜெயிக்கிறதுமே வந்து போர் அடிக்கும். ஆகையால் உங்க எல்லாருக்கும் நான் ஒரு சின்ன டாஸ்க் தரேன். அடுத்த மேட்ச்ல எல்லாருமே 20 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணணும், என்ன ஓகேவா அப்படின்னு கேட்டதுக்கு சூப்பர் பண்ணலாம் அப்படின்னு ரியோட்டா நினைச்சிருந்திருப்பேன். இருந்தாலும் மற்றவங்க எல்லாரும் அக்காஷி அண்ட் ரியோட்டாவை தவிர ஜெயிச்சா போதாதா, எதுக்குப்பா தேவையில்லாத இந்த விஷயம்லாம் பண்ணிட்டு அப்படின்னு அவனே சொல்லும் போது அதுக்கு அக்காஷி கமான், எனக்கு இந்த மாதிரி சில்லியான விஷயங்கள் பண்ண விருப்பம் இல்லதான், இருந்தாலும் இந்த அளவுக்கு நீ ஒரு மோட்டிவேஷனே இல்லாத ஒரு ஆளா இருந்த அப்படின்னா அது டீமுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லியிருந்திருப்பான். பாயிண்ட் ஸ்கோர் பண்ணணும், ஓகே நான் ஸ்கோர் பண்ணிக்கிறேன், ஆனா அதுக்குன்னு பிராக்டிஸ் வரணும் அவசியம் இல்லையேன்னு அவமனே அப்படிதான் முதல்ல பிராக்டிஸை ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பான் செகண்ட் இயர் மிடில் ஸ்கூல்லயே. இங்க ஸ்கூல்ல என்ன நடக்குதுங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம குரோக்கோ பையன் பார்த்தா அவனோட ஃப்ரெண்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பானா. இப்ப எங்க டீம்ல இருக்கிற ஏஸ் பையன் இந்த அவமனையுமே வந்து பிராக்டிஸ் எல்லாம் வரமாட்டேங்கிறாங்கிற விஷயத்த சொன்னதுக்கு ஓகே இந்த அவமனே பையனுக்கு பாஸ்கெட் பால்னா பிடிக்கும் அப்படின்னு நீ தான் சொன்ன. அந்த ஹயசாக்கி மாதிரி இந்த அவமனை இருக்கிற மாதிரி தெரியல, மேபி அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டா இருந்த என்ன ஏதுன்னு சொல்லி அவனை புஷ் பண்றது உன்னோட வேலைப்பா. ஏன்னா இன்னும் ஒரு சில மேட்சஸ் தான், அதுக்கப்புறம் டோர்னமெண்ட்ல நம்ம 2 பேரும் ஒன்னா மீட் பண்றதுக்கான நாள் வரும் அப்படின்னு சொல்லி பயங்கர எக்ஸைட் ஆயிருந்திருப்பானுங்க 2 பேரும். இப்படி தொடர்ந்து நாட்கள் போயிட்டு இருக்கும் போதுதான் ஒரு தடவை குரோக்கோவுமே அவமனே கிட்ட ரொம்பலாம் யோசிச்சுட்டு இருக்காத, கூடிய சீக்கிரம் உன்னை எதிர்க்கிறதுக்கு ஒரு நபர் கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். அப்படியே நாட்கள் போக போக அந்த மிடில் ஸ்கூலுக்கான டோர்னமெண்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கும். அவமனே பார்த்தா இப்போ செகண்ட் இயர்ல இப்போ டோர்னமெண்ட்டுக்காக வந்திருக்காங்கல்ல, இதே மாதிரி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போதுமே வந்திருப்பான். அங்க ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது ஒரு பையன் வந்து செமையா டஃப் கொடுத்துருப்பானா, அதனால அந்த பையனை மீட் பண்ணி கமான் கண்டிப்பா இந்த வருஷம் நாங்க தான் ஜெயிக்கிறோம் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கேன். ஈவன் நம்ம குரோக்கோட ஃப்ரெண்ட் இருக்கிறான்ல, அவனுமே 2 வருஷம் கழிச்சு நம்ம குரோக்கோவை இப்பதான் மீட் பண்றான். ஓகே ஃபைன், நம்ம 2 பேரோட மேட்சும் பயங்கரமா இருக்க போது, கடைசி வரைக்கும் ஜெயிச்சு நம்ம 2 பேரும் போட்டி பண்ணணும் சரியா அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருப்பானுங்க. டெய்கோவோட மொதல் மேட்ச் அவமனேக்கு ஒருத்தன் டஃப் கொடுத்தான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தான்ல, அந்த பையனோட டீமுக்கு எதிராக தான். ஆனா அவங்களுக்கு எதிராக போட்டி போடும் போது தான் கிட்டத்தட்ட ஆப்போனன்ட்ஸோட 2 மடங்கு அதிகமான பாயிண்டர் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு மேட்சுக்கு அப்புறம் தான் அவமனே என்ன தோக்கடிக்கிறதுக்கு என்னால மட்டும்தான் முடியும் போல அப்படிங்கிற ஒரு ஐடியாக்கும் வந்திருப்பான். இப்படி இருக்கும்போது குரோக்கோவோட ஃப்ரெண்டுமே குரோக்கோக்கு கால் பண்ணிட்டு அவங்க மேட்ச்ல தோத்து போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையும், நீங்க ஜெயிச்சிட்டீங்கல்ல, சோ கண்டிப்பா நீங்க உங்களோட மேட்ச் ஆடுங்க, நீங்க கண்டிப்பா இந்த சாம்பியன்ஷிப் அடிப்பீங்க, ஆனா உங்களோட மேட்சை வந்து பாக்குற அளவுக்கு இங்க எனக்கு டைம் இல்ல, நாங்க கிளம்பி ஆகணும் போல, என்ன மன்னிச்சது, என்னால ப்ராமிஸை கீப் அப் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணியிருப்பான். ஒரு பக்கம் 2 வருஷம் போராடி இவ்வளவு ட்ரைனிங் எடுத்துமே கடைசியில நம்ம ஃப்ரெண்டுக்கு எதிராக ஆட முடியல அப்படிங்கிற வருத்தத்துல ஒரு பையன் கண்ணீர் சிந்திட்டு இருக்க. என்னடா இது, எவன் கூட ஆடினாலுமே பயங்கரமா மேட்ச் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாட்களா ட்ரைனிங்கே எடுக்காத ஒருத்தன் ஓரமா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அங்கே இந்த ஒரு எபிசோடே முடிக்கிறாங்க. சோ தேங்க்யூ.